நம்ம நம்முடைய எம்ப்ளாயோடைய பே ஸ்லிப்பை எப்படி எடுக்கிறது, நம்முடைய பாஸ்வேர்டு எப்படி ரீஒர்க் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து குரோம் ப்ரௌசர் போயிடுங்க. அதில் போய்ட்டு ஐஎஃப்எஸ்சி லாகின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வர லிங்கை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வர லிங்கை நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே வரைக்கும் பாருங்கள், இந்த லிங்க்கு தான் ஃபஸ்ட்டு வர லிங்க். கிளிக் பண்ணுங்கள். இதுதான் வந்து களஞ்சியம் சொல்லுவாங்க. இது வந்துருக்கு. இதில் என்ன பண்ணோம், நம்முடைய பாஸ்வேர்டெலாம் வந்து போயிட்டுருக்கோம். அதனால் மறக்காமல் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுங்க. ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுங்க. அது கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாயில் இருக்கும். எம்ப்ளாயி ஐடி அதை யூஸ் பண்ணிங்க. சரி தெரியல, அதனால் சரி. இப்போ எம்ப்ளாயி ஐடி போடுங்க. அதில் நம்முடைய எம்ப்ளாயி ஐடியை போடுங்க. என்னுடைய எம்ப்ளாயி ஐடி போட்டதில்ல இந்த கேப்சாவை டைப் பண்ணுங்கள். என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். வெரிஃபை ஓடிபி வரும். நமக்கு ஓடிபி வரும். மேலே வந்து பாருங்கள், ஓடிபி இருக்கு பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல் வந்துருக்கு. ஓடிபின்னா இந்த ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து ஓடிபியை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பாருங்கள், ஓகே மேலே அதை கிளிக் பண்ணுங்கள். அதான் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி நமக்கு வரும். இது வந்து ஓடிபி வரும். வந்துருக்கு பாருங்கள் ஓடிபி எனக்கு. ஸோ அந்த ஓடிபியை டைப் பண்ணுங்கள். ஸோ ஓடிபி வந்துருக்கு. அதை டைப் பண்ணுறேன். 2634 இந்த ஓடிபியை டைப் பண்ணுங்கள். 83 இதை அப்படியே டைப் பண்ணுங்கள். 83 டைப் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுங்கள். கொடுத்த உடனே ஓடிபி தப்புன்னு சொல்லுது, சரியாக போடல. இப்போ சரியாக போடணும். 34 போடணும். வந்து ஓடிபியை சரியாக தப்பு இல்லாமல் போடுங்க. போட்டு வெரிஃபை பண்ணுங்கள். இப்போ நியூ பாஸ்வேர்டு நான் செட் பண்ணிக்கணும். நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். நம்மளே வந்து பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கணும். ஒரு கேப்சா, ஒரு கேப் லெட்ரு, ஸ்மால் லெட்ரு, ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பரு அது மாதிரி நம்பரை டைப் பண்ணிங்க. ஒரு 8 நம்பர் இருக்கும், அது மாதிரி டைப் பண்ணிங்க. ஸோ நாம் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து டைப் பண்ணுறேன். இப்போது அப்டேட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்கே வந்து பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல். அது ஒரு பாஸ்வேர்ட் ஹஸ் பீன் சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல் வந்தது. இங்கே நான் பாஸ்வேர்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கலாம். என்னுடைய பாஸ்வேர்டு சேவ் பண்ணிக்கலாம். அப்டேட் கொடுத்துட்றேன். லாகின் பண்ணுறேன். இப்போ நம்ம லாகின் பண்ணலாம். இப்போ நம்ம சொல்லிப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்முடைய பே ஸ்லிப் நம்பரை போடுறோம். ஐடி நம்பர் போடுறோம். போட்டுட்டு பாஸ்வேர்டு வந்து நம்ம டைப் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். பாஸ்வேர்டு போட்டேன். சைன் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்கே வந்து பாருங்கள், இஎஸ்ஆர் இருக்குது. அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இஎஸ்ஆர் நம்ம பண்ணலாம். நமக்கு தேவை வந்து இஎஸ்ஆர் இதில் வந்து நம்முடைய ப்ரூஃப்லாம் பார்க்கலாம். நம்முடைய எஸ்ஆர்லாம் பார்க்கலாம். எஸ்ஆர்லாம் வந்து இதில் பார்க்கலாம். இதுதான் நம்முடைய எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ். இதில் நம்மளுடைய எஸ்ஆர்லாம் இருக்கும். இது நம்ம எஸ்ஆர்லாம் அதில் பார்த்துக்கலாம். அப்டேஷன்லாம் இருக்கும். இதில் வந்து எஸ்ஆர் இருக்குது. நம்முடைய எஸ்ஆர் வந்து இதில் பார்த்துக்கலாம். அதுக்காக வந்துருக்குது. ஸோ எஸ்ஆர் என்னென்ன இருக்குது அது டீட்டெயில் தான் இருக்கும் அதில். ஸோ பார்த்துக்கலாம். ஹோம் பேஜ் போயிடுவோம். இப்போ நம்ம திரும்ப வந்து ஹோம் பேஜ். இது வந்து ஹோம் பேஜ் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து இது வந்து இருக்குது ஈச்சலான். இது வந்து தரம் கட்டுறது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை வந்து ஆல் ரிப்போர்ட் இருக்குது. ஆல் ரிப்போர்ட் அதெல்லாம் கிளிக் பண்ணுறோம்.
ஆல் ரிப்போர்ட் கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணால் அப்படியே வாங்க, நம்ம செட்மெண்ட்லாம் இருக்கும். இதில் இருக்கு பாருங்கள், பே ஸ்லிப் இருக்குது பாருங்கள், பே ஸ்லிப். ஸோ நம்ம பார்க்கும்போது பே ஸ்லிப் இருக்கும். இதான் நம்மளுடைய பே ஸ்லிப். இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இயர் 2023 இந்த மாதம் தேவை. இப்போ டிசம்பர் வந்திருக்கு. டிசம்பர் கிளிக் பண்ணுறோம். ஸோ டிசம்பர் தரோம். ஸோ 2007 டிசம்பர் வந்துருச்சுன்னா வந்து எப்போயும் வந்து 3ஆம் தேதி 4ஆம் தேதி வந்துடும் பே ஸ்லிப்பு. சம்பளம் வந்து கீழே இருக்கு பாருங்கள், கீழே இருக்குது. அதை வந்துட போகிறீங்க. எங்கே இருக்குது காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நம்முடைய பே ஸ்லிப். இதை நான் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் நமக்கு இது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக வரும். ஓப்பன் கொடுங்க. மேலே ஓப்பன் கொடுத்தேன். ஜிப் ஃபைலாக வரும். ஜிப் ஃபைலாம் பிடிஎஃபாக மாற்றிக்கணும். அதாவது எக்ஸ்ட்ராக்ட் இதை அழைத்து பிடிங்க. இங்கே பிடிச்சா எக்ஸ்ட்ராக்ட் வருமா, அதை கிளிக் பண்ணுங்கள். கரண்ட் போத்தில் கொடுத்து ஓகே பண்ணுங்கள். இதுக்கு நான் எடுத்துருக்கேன், அதனால் ஓவர் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏற்கனவே நான் எடுத்துகிறேன். அது மாதிரி எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், இது வந்து எங்கே இருக்குன்னா டவுன்லோடில் சேவ் ஆகும். ஸோ டவுன்லோடில் சேவ் ஆகிருக்கும். டவுன்லோடு போகிறீங்க. இது வந்து டவுன்லோடில் போகிறோம். ஸோ டவுன்லோடுனா நம்ம ஃபைல் இருக்குது. ஃபைலில் இப்போ நம்ம வந்து ஃபைலில் போகிறோம். ஃபைலில் போயிட்டு டவுன்லோட், இங்கே டவுன்லோட் பார்க்கலாம். இது வந்து ஃபைல் மேனேஜர். ஸோ வந்து நம்ம இந்த ஃபைல் மேனேஜர் போகிறோம். இதில் டவுன்லோடில் இருக்கும். ஆக்சுவலாக அது இன்டர்னல் மேனேஜர், அது இன்டர்னலில் இருக்கும். ஸோ அதில் வந்து ஆட் வருது. இதில் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணுறீங்க. இதில் டவுன்லோட் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணால் இங்கே வந்து நமக்கு நம்முடைய பே ஸ்லிப் வந்து இருக்கும். ஜிபேயில் இருக்கு பாருங்கள், ஜிபேயில் இருக்குது. இதை வந்து நீங்கள் மீண்டும் வந்து தேவையான டிசம்பர் அழைத்து பிடிச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஓகே ஆகிடுச்சு. மீண்டும் வந்து அந்த டவுன்லோடில் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த பே ஸ்லிப், நம்முடைய பே ஸ்லிப் வந்துருக்கு. ஸோ இதில் வந்து மந்த்து காட்டும் பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணோம்னா நம்ம டேட் ஆஃப் பர்த் போகணும். நம்முடைய டேட் ஆஃப் பர்த்து இங்கே போட்டோம்னா நம்ம பார்த்துக்கலாம். நம்ம டேட் ஆஃப் பர்த் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் ஆகிடும். பே ஸ்லிப்பு வந்துருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி உங்கள் பே ஸ்லிப்பை நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து பேங்க் பர்பஸு அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்கம் டேக்ஸ், நம்முடைய பிள்ளையுடைய வருமான சான்று பெறுறதுக்கு இது ஓகே ஆகிடும். இதில் வந்து ஹெச்எம்னா சைன் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இது எந்த ஹெச்எம்ன்றது காட்டுறாங்க. ஸோ நம்மளுடைய பே ஸ்லிப்பு இங்கே வந்துருக்கு. இதெல்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நம்ம பே ஸ்லிப்பை எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் போட்டுக்கலாம். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் எந்த ஸ்லாஷ் போடாமல் போட்டால் வந்துடும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஸ்லிப்பை எடுக்கணும். அடுத்து என்ன இருக்குன்னு அதில் வேறு என்ன பார்க்கலாம்னா அதில் வேறு மாதம் தேவைன்னு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 2022 எடுத்துக்கலாம். மந்த் சூஸ் பண்ணால் அது கூட வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்துங்க. ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் ஆதார் அப்ளிகேஷன்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து என்னென்ன இருக்குது பாருங்கன்னா, நம்முடைய ஃபார்ம் 16 அப்லோட் பண்ணுறது இருக்குது. இன்கம் டேக்ஸ்லாம் வரும். இதில் பிற்காலத்தில் இதெல்லாம் வந்துடும், உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகி வந்துடும். ஸோ வந்து இதுக்கு 3 புள்ளி வேணும்னா ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜ் போயிட்டு இதில் வந்து இஎஸ்ஆர், அதாவது சர்வீஸ், இதை பற்றி கொஞ்சம் பாருங்கள். இதில் வந்து நம்முடைய எஸ்ஆர் புக்கெலாம் நம்ம பார்த்துக்கலாம். எஸ்ஆர் புக்கு பார்த்துக்கலாம்னு சொன்னேன். எஸ்ஆர் புக் பார்க்கலாம். அட்வான்ஸ் என்ன தேவையான பார்த்துக்கலாம். ப்ரொவைட் பண்ணிட்டு ஸோ கிளைம் இதை வந்து பண்ணிக்கலாம். லீவெலாம் இதில் அப்ளை பண்ணலாம். அது மாதிரி வரப்போகுது. சிபிஎஸ் வந்து செட்டில்மெண்ட் தருது. லாஸ்ட்டாக நம்ம ரெக்வஸ்ட் தரது தான். ஸோ சிபிஎஸ் வந்து முடியும் போது ரெக்வஸ்ட் தரணும். இதை கிளிக் பண்ணால் ரெக்வஸ்ட் வரும். இதை ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம். அதாவது ரெக்வஸ்ட் தான் சிபிஎஸ்
ஃபைனல் செட்டில்மெண்ட் இருக்குது பாருங்கள், ஃபைனல் செட்டில்மெண்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணால் நீங்கள் கடைசியாக பார்த்துக்கலாம். அதை ப்ரீ செட்டில்மெண்ட் இருக்குது, போஸ்ட் செட்டில்மெண்ட் இருக்குது, ரிப்போர்ட்லாம் சேர்ந்து டீட்டெயில் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் எஸ்ஆர் பார்த்துக்கணும். உங்கள் இஎஸ்ஆரை இதில் பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் லாகினில் ஆப்லாம் தேவையில்லை. ஸோ நான் குரோம் ப்ரௌசர்லேயே பண்ணிக்கலாம். எஸ்ஆரில் என்னென்ன இருக்குது, நான் பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஏதாவது தேவை ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். இதெல்லாம் இருக்குது, எல்லாமே இதில் இருக்குது. இதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுடைய எஸ்ஆர் நீங்கள் பார்த்து அப்டேட் பண்ணிங்க லேட்டஸ்ட் இருக்குது. ஸோ வீடியோவை பார்த்தவங்க நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.